திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும். ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்கிறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும். ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம், வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. நீ பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்டில் அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். அது ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பொறுத்த அளவுக்கு அது எந்த சைடாக இருந்தாலும் அது பொருள் குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடாது என்பதே ஏற்க விதி. அது உங்களுக்கே தெரியும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்தால் விவாதிக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம், ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். இந்த பொருள் தொடர்பாக வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதுன்னு அதோடு நிறுத்திக்கலாம். வழக்குகளுக்குள்ளே போய் அதை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி கருத்து சொல்வதும் தான் தவறே தவிர, இந்த தேதியில் இந்த பொருள் பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு சொல்ல தவறில்லை. அவர் என்ன சொல்றாரு? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஒன்றும் அதுக்கான ஆதாரம் கூட தேவையில்லை. அதுவே வழக்காடு மட்டும் இருந்து அதுக்குள்ளே போய் சொன்னாதான் தவறு இல்லைங்க. பெண்டிங் பிஃபோர் த கோர்ட், அதில் நீங்கள் ஒரு வழக்கு பதிவு இந்த பொருள் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனால் வழக்கு விவரங்களுக்கு அதை பற்றி விவாதிப்பதும் கருத்து சொல்வதும் தவறு.
என்போர்ஸ்மெண்ட் சார்பாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தா அதை பற்றி நான் வந்து முறையிட மாட்டேன். அதுல ஆதாரம் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட்ல ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல் தான் நாங்கள் வரேன். அதனால வந்து பொதுவாகவே வந்து வழக்கு மன்றத்தில் இருப்பது நாம் எப்பொழுதும் இங்கே விவாதிப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை உங்களிடத்திலே கொடுத்து விட்டு தான் பேசணும். 2, நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது இல்லாமல் தேர்தல் நேரங்களிலே தொழில் ஆரம்பிக்கிற தொழிலதிபர்கள் அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் அதிகாரப்பூர்வமாக வங்கியின் மூலமாக நன்கொடையாக தருகிறார்கள். அது எதற்காக நன்கொடை கொடுக்கப்படுகிறது என்பது வாங்குவவர்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய வழக்கு வந்து அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல வந்து தெரியல தெரியும். அதனால வழக்கு, அதாவது கணக்கில் கொடுக்கிற பணம் ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அருமை நண்பர், இன்னும் சொல்ல போனா நீண்ட நாள் என்னுடைய நண்பர் மார்டின் அவர்கள் அவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஏன் அவர் கொடுத்தார் தொழிலதிபர் என்று கேட்பதுதான் சரியா இருக்க முடியும். அது இங்க பகிர்ந்து கொள்வது என்பது அது சரியா இருக்காது. அது நீங்க தவிர்த்தணும், அது எடுத்தோன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, எங்கள் கட்சியை சேர்ந்த பொருளாளர் அவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது நாம நேரடியாக போய் பொருளாளர் பண்ணிட முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எல்லா தகுதிகள், குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் தகுதி இருந்தால் தான் அரசு தான் லைசன்ஸ் தருது. அதனால அது முறையாக அவங்க ஏற்க போட்டிருப்பாங்க. தொழில் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பாங்களே ஒழிய அது திமுக பொருள் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தவறு. உறுப்பினர் தரேன், உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிற போது அவையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று காலையிலே சொன்னார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி நேரம் அப்பாவை கேளுங்க, மாமாவை கேளுங்கலாம், எல்லாம் அவை குறிப்பிலேருந்து எடுங்க அப்படிலாம் கேட்கறேன். அவை குறிப்பிலேருந்து எடுங்க. நீங்கள் பேசுங்க. தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான்.